ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 200களிலே வாழ்ந்த தலை சிறந்த இமாம் ஆவார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்திலே திருட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நடு இரவு வீடு புகுந்து திருடுவதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு முறை ஒரு வீட்டுக்குள் நுழைகிறார்கள். நடு இரவிலே வீட்டுடைய உரிமையாளர் இரவு தொழுகையிலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அது இமாம் அவர்களுடைய காதுகளிலே கேட்கிறது. விழுந்த வசனம், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், இன்னும் மூமின்களுக்கு நேரம் வரவில்லையா இதயங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு, லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக், அல்லாஹுவை நினைவுகூறுவதின் காரணமாக, மேலும் இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதின் காரணமாக இதயங்கள் அஞ்சி நடுங்கி அல்லாஹுக்கு அடிபணிவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா என்ற அந்த கேள்வி இமாம் அவர்களுடைய காதுகளிலே கேட்கிறது. இமாம் அவர்கள் கூறினார்கள், வகது அல் ஆன், இப்போது வந்துவிட்டது யா அல்லாஹ் அதற்கான நேரம் என்று சொல்லி அங்கேயே தௌபா செய்கிறார்கள். வீடு திரும்பாமல் நேர மக்காவிற்கு செல்கிறார்கள். மக்காவிலே கல்வி கற்கிறார்கள். பிறகு அங்கே இமாமாகி அங்கே மரணிக்கிறார்கள். இன்றளவிலும் மக்காவுடைய இமாம் என்று நம் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகிறார்கள் இமாம் ஃபுதைல் இப்னு இயாத். திருக்குர்ஆனுடைய எத்துணை பக்கங்களை நான் திருப்பினேன், எத்துணை குர்ஆன்களை நான் முடித்தேன், அது அல்ல முக்கியம். குர்ஆன் ஓதும் பொழுது எத்துணை முறை இது எனக்கான வசனமாக இருக்குமோ என்ற எண்ணத்திலே நான் நிறுத்தி சிந்தித்தேன், அதுதான் முக்கியம். திருக்குர்ஆனை திறக்கும் பொழுது என்னுடைய ஈமானை அதிகரிக்க போகும் வசனம் எது என்ற ஆர்வத்தோடு எத்துணை ஆயத்துகளை நான் ஓதினேன், இதுதான் முக்கியம். ஃபபிஐ ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இந்த குர்ஆன் நமக்கு ஈமானை கொண்டு வரவில்லை என்றால் வேறு எந்த செய்தி நம்முடைய இதயத்திலே ஈமானை கொண்டு வரப்போகிறது?